ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கேம் வச்சு யூடியூப்பில் எப்படி லைவ் போடுறதுன்னு தான் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார். அதுக்காண்டியே ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப்குள்ளே போய்க்கலாம். யூடியூப்குள்ளே போன பிறகு நம்ம வீடியோ வந்து எப்படி அப்லோட் பண்ணுவோம், நடுவில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் காமிக்குமா, அதுக்குள்ளே போன பிறகு ஃபஸ்ட்டு வீடியோ, அதுக்கடுத்த ஷார்ட்ஸ் வீடியோன்னு இருக்கும். ரெண்டுமே தனித்தனியாக இருக்கும். நம்ம எதுலனாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து லைவ் ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து 100 சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் காமிக்கும். 50 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் இப்போ காமிக்கி. ஃபஸ்ட்டு எடுத்த பிறகு ஒன்று தான் நம்ம வந்து டைட்டில் வந்து கரெக்டாக போடணும். உங்கள் நேம் வந்து இப்போது என் நேம் சொல்லிக்கிறேன், பிஎஸ்கே கேமிங் 2K இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க பார்க்கணுமா, இல்லைனா அதுக்கு மேலே உள்ளவங்க பார்க்கணுமான்னு பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கேமிங் யூடியூபர்னாலே முக்கியமான இது ஒன்று தான், ஸ்க்ரீன் காஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும் மக்களே. அந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து உள்ளே போய் ஃப்ரீ ஃபயர்னு டைப் பண்ணால் அந்த கேம் நேம் இருக்கும், அதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கரெக்டாயிரும். அந்த இதை வந்து நீங்கள் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கேமுக்குள்ளே லைவ் போட முடியாது. அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு உள்ளே போய் ஃப்ரீ ஃபயர்னு டைப் பண்ணால் உங்களுக்கு அந்த கேம் வந்து டைட்டில் வந்து காமிச்சிருவாங்க. அதுக்கடுத்து வந்து செட்டிங்ஸ்குள்ளே போய் நீங்கள் வந்து லைக் பண்ணுறது காமிக்கணுமா காமிக்க வேண்டாமா, அப்படி என்னெல்லாம் இருக்கோ நீங்கள் வந்து அந்த இதில் போய் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க லைவ் ஸ்ட்ரீமிங்க்கு. அதுக்கடுத்து கொஞ்சம் 2 நிமிஷத்தில் நம்ம வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பண்ணிடலாம். மறக்காமல் இன்னொன்று மட்டும் சொல்லிக்கிறேன், நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து லைவ் போடுறீங்கன்னா ஃபுல் வீடியோவில் லைவ் போடுற போகிறீங்களா, இல்லைனா ஷார்ட்ஸ் வீடியோவில் லைவ் போட போகிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு ஃபுல் வீடியோ லைவ் போட்டோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் மட்டும் தான் வந்து பார்ப்பாங்க. ஷார்ட்ஸ்னால் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்போம்ல, அதனால் அதர் வந்து பார்த்து நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அதுக்கடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைபரோட பண்ணலாம். அதனால் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் வந்து ரெட் கலர் ஹார்ட்டை வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இது வந்து ஒரே ஒரு யூடியூபர் கேட்டதுனால தான் நான் பண்ணேன். இருந்தாலும் கொஞ்சம் பேத்துக்கு வந்து யூடியூப்பில் லைவ் வந்து எப்படி போடணும்னு தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் அதர் ஆப் வந்து யூடியூப்பில் லைவ் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் யூடியூப்பை வந்து லைவ் போட்டு பாருங்கள், கொஞ்சம் உங்கள் சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி விடுவாங்க. நம்ம சேனலில் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100 பேர் வந்து பார்ப்பாங்களான்லாம் தெரியாது. இருந்தாலும் நீங்கள் வந்து யூடியூப்பில் லைவ் போட்டால் கொஞ்சம் ரெக்கமெண்ட் ஆகும். அதனால் நீங்கள் யூடியூப்பில் லைவ் போட்டு பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.